வேத புஸ்தகத்தில் நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். பைபிளில் அங்கே பிள்ளைகளுக்கு ஆலோசனை, பெற்றோருக்கும் ஆலோசனை சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். பிதாக்களே, அதாவது பெற்றோரே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், பிள்ளைகளை கோபம் வர்ற மாதிரி நடத்தாதுங்க. நீங்கள் ஏதாவது சொன்ன பிள்ளைகள் கோபப்படுறாங்கன்னா அதை பற்றி பேசாதுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு கோபம் வர்ற மாதிரி திரும்ப திரும்ப அதை செய்யாதுங்க. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை போதிக்கணும். டீச்சிங். பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிச்சது உண்டா? குறை சொல்கிறீங்க, குற்றம் சொல்கிறீங்க, அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி பண்ணாத, நம்மள ஆண்டோடைய பிள்ளைங்க, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, பல்ல கடிச்சிட்டு என்னென்னவோ சொல்கிறீங்களே, ஏன் பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைகள் கேட்பாங்க. உங்களால் பதில் சொல்ல முடியுதா? ஏன் செய்யக்கூடாது, ஏன் பார்க்கக்கூடாது? உட்கார வச்சு போதிக்கணும். நீங்கள் சின்ன வயசுலே போதிக்காதது தான் பிரச்சனை. அப்போது சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற போதனைகளை செய்யணும். டீனேஜ் பருவம் வரும்போது டீனேஜ் பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசி அவங்களுக்கு போதிக்கணும். வாலிப வயசு வரும்போது அதுக்கு ஏற்றபடியான எல்லாம் பைபிளில் இருக்கிறது, அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதான். பேரண்ட்ஸு நீங்கள் போதிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு நான் இது காரியத்தை மறைக்க மாட்டேன், ஏன்னா அவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லுவான், போதிப்பான், எல்லாத்தையும் அறிவிப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்பிக்கையோடு சொல்கிறார். ஏன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார் ஆண்டவர்? நீங்கள் பிள்ளைகளை போதிச்சு கர்த்தருடைய வழியில் நடத்துவீங்கன்னு சொல்லித்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் நீங்களே ஒழுங்காக சிலர் ஜெபிக்கிறதில்லை, பைபிள் வாசிக்கிறதில்லை. அப்போ நீங்கள் எப்படி பிள்ளைகளை ஜெபிக்க போதிக்க நீங்கள் முடியும்? யோசித்து பாருங்கள். அப்போ பிள்ளைகளுக்கு போதிக்கிற அளவு உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை உயர்த்தி கொள்ள வேண்டும். பிள்ளைகளை விட நீங்கள் ஜெபத்தில் அதிகமாக இருக்கணும். பிள்ளைகளை விட வேத அறிவில் நீங்கள் கூடுனவங்களாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அப்போ தான் நீங்கள் போதனை கொடுத்து வளர்க்க முடியும். நீங்களே அதில் சரியில்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியும்? யோசித்து பாருங்கள். அதனால பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கணும், வயசுக்கு ஏற்ற ஆலோசனை. சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க லெவலுக்கு நீங்கள் சொல்லணும். அந்த சின்ன வயசில் அவங்க புரிந்து கொள்கிற மாதிரி எப்படி ஜெபிக்கணும், பைபிளை தியானிக்கணும். அந்த லெவலில் கொஞ்சம் டீனேஜ் பருவம் வரும்போது ரொம்ப சவால்களை பிள்ளைகள் சந்திப்பாங்க. அவங்க வெளியே சொல்ல பயப்படுவாங்க. டீனேஜ் பருவம் வந்துட்டால் நீங்கள் நினைப்பீங்க பிள்ளைகள் இப்படி இருக்காங்கன்னு. ஆனால் ஸ்கூலில் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் அவங்க சந்திக்கிற பிரச்சனை இருக்கே சாதாரணமானது அல்ல. அப்போது நீங்கள் அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற ஆலோசனைகளை கொடுக்கணும். இதெல்லாம் அன்னைக்கு அவங்க செய்ய முதலாவது ஏசாவில் தவறுனதுனால ஏசா தப்பு பண்ணி போயிட்டான். இதை அறிந்து கொண்டு யாக்கோபையாவது காப்பாற்றலான்னு ஆலோசனை கொடுத்தாங்க. உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்களால் சில காரியம் பேச முடியலையா? கிறிஸ்தவ ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் கவுன்சிலிங் அது மாதிரி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் விட்டீங்கன்னா அழகாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை அறிந்து கொண்டால் பாதுகாக்கப்பட்டுருவாங்க. சாத்தான் உள்ள நுழைய முடியாது. அறியாமையை தான் பிசாசு பயன்படுத்துவான். செல்ஃபோன்லேயே அவங்க எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. அப்போ அதுக்கு ஆபத்துகள் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டா பிள்ளைகளுக்கு விளங்கிறோம். ஓ, இதுதான் நாம் இதில் கவனமாக இருக்கணும், இது நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் இதை செய்யக்கூடாதுன்னு. அப்போ அதை விளங்க பண்ணணும். தப்பு பண்ண பிறகு கூட்டுக்கிறது தப்புன்னு நீங்கள் சண்டை போடுறதை விட்டுட்டு முதல்ல சொல்லி கொடுத்துருங்க. இதெல்லாம் இந்த வயசில் வரும், இந்த வயசில் வர சோதனை ஃப்ரெண்டு மூலமாக வரும், செல்ஃபோன் மூலமாக வரும், என்னென்ன மாதிரி சோதனை வரும், நீங்கள் எப்படி அதை மேற்கொள்ளணும், இயேசு எப்படி உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் நீங்கள் அப்படி பேசிட்டா பிள்ளைகளுக்கு என்ன சோதனை வந்தாலும் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. தாய்கிட்ட மனந்திறந்து பேசுவாங்க. தகப்பனாட்ட பேசுவாங்க, அப்பா எனக்கு ஸ்கூலில் இப்படியெல்லாம் ஒரு காரியம், ஒரு பையன் பேசுகிறான், பொண்ணு பேசுறது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பிள்ளைகளோட நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். அப்போ தான் அவங்க பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அதை பற்றி பேசாத, வாய் மூடு, உங்கள்கிட்ட தான் தப்பு, இதெல்லாம் பேசாதங்க. அதனால் உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், அடுத்த தலைமுறை முக்கியம். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு.